வாழ்க வளமுடன். கடகராசி கடகராசியினுடைய ஜூலை மாத பலன்கள். பொதுவாக கடகராசி என்பது ஒரு 4வது ராசி, காலபுருஷ தத்துவத்திற்கு 4வது ராசி. இந்த ராசி எப்பயுமே ஒரு தாயுள்ளம் கொண்டவராக இருப்பார்கள். அடுத்தவரை சாப்பிட சொல்லி தான் வேடிக்கை பார்க்கக்கூடிய நல்ல மனதுள்ளவர்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்கான அதிபதி சந்திரன் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் 6வது பாவத்தில் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல தைரியம் இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும். அதுபோல் 6வது பாவத்தில் இருக்கிறனால சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும், அஜீரண கோளாறுகள் லேசாக வரலாம். அம்மா கூட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதுபோல் எதிரிகள் அப்படின்னு இருந்தால் அவங்கள தோற்கடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிற நினைப்புள்ளவங்களாக மாறுவீங்க. அதுபோல் கடக ராசியிலேயே புதன் இருக்கிறார், குரு இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாங்க. பொதுவாக லக்னத்தில் அமரக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய தன்மையில் புதனும் குருவும் ஸ்தானபலம் பெறுறாங்க. புதன் ஸ்தானபலம் பெறதுனால நல்ல அறிவு, புத்திசாலித்தனம், அறிவு வேலை செய்கிறது இந்த மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தில் கடகராசியை சேர்ந்தவங்க இந்த எக்ஸாம், இப்போ போட்டித் தேர்வுகள்லாம் இந்த ஜூலை மாதத்தில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அரசு துறையில் இருக்கக்கூடிய எக்ஸாம்கள் இதிலெல்லாம் நல்ல வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புத்திசாலித்தனம் மேம்படுவதற்கான நல்ல அமைப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த புதன் 3-12க்கு அதிபதியாக இருந்து ராசியில் இருக்கிறதும் 6-9க்கு அதிபதியான குரு ராசியில் இருக்கிறதும் இந்த புத்திசாலித்தனத்தையும் போட்டித் தேர்வுகளிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கறதுக்கு ரொம்ப அபரிமிதமான தன்மை இருக்குது. இந்த அதுவும் லக்னத்தில் இருக்கிறதுனால நல்ல மூளைத்திறன், செயல்திறன் இதெல்லாம் நல்லா வரும். அது கூடவே சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் 4க்கும் 11க்கும் உடையவருங்கிறதுனால 4ஆம் இடம்ங்கிறது அறிவு, தெளிவு, படிக்கிற அறிவை சொல்லக்கூடிய தன்மை இருக்கும். அவரே லக்ன பாவத்தில், அதாவது லக்னம்னா ராசியில், அதுவும் புதனுடைய நட்சத்திர சாரத்திலே இருக்கிறதுனால கவிதை எழுதுறது, கவிதைகள் இந்த மாதிரி துறையிலையுமே நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவராக இருக்காங்க. புதன், சுக்கிரன், குரு பொதுவாக ஜென்மராமர் வனத்திலேன்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு அவ்வளவு வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஏன்னா இது தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் கணிதம் பண்ணி பார்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். குரு லக்னத்தில், அதாவது ராசியில் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு தவறான செய்திகளும் இருக்காது. 6-9க்கு அதிபதிங்கிறதுனால நல்ல வாழ்க்கையும் நல்ல தெளிவையும் தான் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். கொஞ்சம் கடன் பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதே தவிர நிறைய புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியவராக குரு இருக்கிறார். அவரும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்திலே இருக்கிறதுனால இன்னும் அவர் 9ஆம் பாவத்தை ரொம்ப வலிமையாக தெளிவாக வளப்படுத்துவார். அவரும் உங்களுடைய லக்னத்துக்கு, அதாவது ராசிக்கு 7வது இடத்தை பார்க்குறதும் 5வது இடத்தை, அதாவது 7வது இடம்னாக்கா மகர ராசியை பார்க்குறதும் நல்ல ஒரு செயல் தான். 5வது இடமாக பார்க்குற விருச்சிக ராசியை பார்க்குறதும் நல்ல புனிதமான செயல்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும். 9ஆம் பார்வையாக குரு சனியே பார்க்கறதுனால இன்னும் வாய்ப்புகளை சிறப்பாக, இந்த வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைகள் சரியாக அமைகிறதுக்கான நிறைய வாய்ப்புகளை தேடி தருவார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட சின்ன சின்ன மன கஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கலாம். அதே நேரத்தில் 2ஆம் இடங்கிறது குடும்ப அமைப்பை சில நேரங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால சில நேரங்களில் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் கூட உற்பத்தியாகும். வெளிநாடுகள் சென்று
ரெண்டில் கேது இருக்கிறதுனாலையும் 2ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறதுனாலையும் வெளிநாடுகளுக்கு செல்றதுக்காக விசா பிரச்சனை இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது தீர்ந்து சரியாகி நல்ல அமைப்போடு வெளிநாடுக்கு சென்று வருமானம் வரக்கூடிய தன்மை உற்பத்தியாகும். உள்ளூரில் இருக்கும்போது மட்டும்தான் அது கொஞ்சம் லேசாக பிரச்சனையை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே போல் ராகு 8வது பாவத்தில் இருக்கிறார். 8வது பாவத்தில் இருக்கும்போது வாயுனால் சில தொல்லைகள் ஏற்படலாம். யூரின் ட்ராக்கில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சின்ன பிரச்சனை சின்னதாக தான் ஏற்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல தண்ணி குடிக்கிறது, சித்த மருத்துவ முறையில் நல்ல உடலை வலுவாக்கிக்கிறது, இது மாதிரிலாம் இருக்கும்போது நல்ல அமைப்பை சரி பண்ணி கொடுப்பார் ராகு. நாம் ராகுவை போய் பணிஞ்சு, அதாவது அவருடைய காரகங்களை முழுமையாக ஏற்றுக்கிறதுங்கிறதுனால நல்ல தன்மைகளை மாற்றிடுவாங்க. 9ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. இந்த 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மத கொள்கைகள் மேலில் சின்ன மனக்கசப்பு, கோயிலுக்கு போகிறதுல அவங்களுடைய தன்மை மாறுறது, இது மாதிரி சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாமே தவிர அது குரு பார்த்துருக்கிறதுனால அதுவும் பெரிய பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகிடும். அதாவது அப்பா கூட சண்டை இருக்கலாம், அப்பா கூட இந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் மறுக்கலாம். இது மாதிரி சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏற்பட்டாலும் அது குரு பார்வையின் காரணமாக மறைஞ்சி நல்ல தன்மை ஏற்படும். சில நேரங்களில் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கிறதுக்கு போகிறதுக்காக ஏற்பட்ட தடைகள்லாம் நீங்கக்கூடிய தன்மை ஏற்படும். அதே போல் 5-10க்கு அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கிறதுனால அரசு துறையில் தான் முன்னாடியே சொன்னேன், ஜூலை மாதத்தில் நிறைய அரசு பொதுத் தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் இருக்குது. இதிலெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமாக கடகராசியை சேர்ந்தவங்க ரொம்ப படிக்கிறதுல நல்லா எஃபெக்ட் பண்ணும்போது நல்ல வாய்ப்புகள், அரசு துறையில் வேலை வாய்ப்பு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாங்க. வாழ்க வளமுடன். கடகராசிக்கான பலன், ஜூலை மாத பலன் சொல்லியிருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.